ஈரோடு மேற்கு தொகுதி எம்எல்ஏவாகவும் மாநகர மாவட்ட செயலாளராகவும் உள்ள கே.வி. ராமலிங்கம் தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தவர். இவர் ஈரோடு கிழக்கு மற்றும் மேற்கு சட்டமன்ற தொகுதிகளில் செயல்படும் 40க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளில் நாள் ஒன்றுக்கு 700 ரூபாய் வீதம் மாதத்திற்கு 21,000 ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் புகார் கூறுகின்றனர். கே.வி. ராமலிங்கத்தின் ஆட்கள் நேரடியாக கடைகளுக்கு வந்து மாமூல் கேட்டு மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கும் டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இன்று மாவட்ட ஆட்சியர் பிரபாகரை நேரில் சந்தித்து கே.வி. ராமலிங்கம் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள். சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படுற சுமார் ஒரு 40க்கும் மேற்பட்ட கடைகள் அதனுடைய சூப்பர்வைசர்களை கடந்த வாரம் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கே.வி. ராமலிங்கம் வர சொல்லி அவர் கடைக்கு தினசரி 700 ரூபா வீதம் மாதம் 21,000 ரூபா அவருடைய ஆட்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சங்கநகரில் அதே போல் ஐடிஐக்கு எதிர்த்து அப்படி இருக்கிற முத்தம்பாளையத்தில் கிருஷ்ணம்பாளையத்தில் அந்த கடைகளில் போய் அவங்க இவங்களே அதிகாரிகள் போல் இவங்க கடையை ஆய்வு செய்யணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இவங்க ஆரம்பிக்கிறாங்க.